எப்படி அந்த பேதுரு இந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவன் இயேசுவை நோக்கி பார்த்த வரையிலும் அவனால் அந்த கடலிலே மூழ்காமல் நடக்க முடிந்தது. இயேசுவை நோக்கி பார்த்து நடந்த வரைக்கும் பேதுரு கடலின் மேல் மூழ்காமல் நடந்து செல்ல முடிந்தது. ஆனால் எப்பொழுது இந்த பேதுரு இயேசுவினிடத்தினின்று தன்னுடைய முகத்தை திருப்பிவிட்டு இந்த கடல் அலைகளையும் பலமான காற்றையும் பார்த்தானோ, உடனடியாக அவன் பயந்து போய் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நம் தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். இந்த பிரயாணத்துல நமக்குள்ளதாக ஒரு விசுவாசம் உண்டு. என் தேவன் என்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை காப்பாற்றுவார். எந்த தீங்கும் எனக்கு நேரிடாது, ஆபத்து எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. காரணம் இந்த உலக